எதையுமே ஏற்றுக்கொள்ள துணியும் பொழுது மனதிலே சக மாறிவிடுகின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய உறவை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்பதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதும் நமக்கென்று யாரும் இல்லை என்று நீ புலம்பிய காலங்கள் இனி இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வர இந்த சிங்காரவேலன் தயாராகிவிட்டேன். அப்பன் முருகன் என்னை நம்பி என் முன்னால் நீ வைத்த வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது அல்லவா? அதில் முதலாவதாக நீ வேண்டிய வாழ்க்கை, விரும்பிய ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகின்றது. எதையுமே நமக்கானது என்று எண்ணிக்கொண்டு அது உன்னை வந்து சேரும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷம் வேறு எதற்கும் ஈடாகாது. அதே நேரத்தில் இது நமக்கானது என்று நாம் எண்ணிய பிறகும் அது நம்மை வந்து சேராமல் போகும் பொழுது அப்பொழுது கிடைக்கின்ற வேதனைக்கு ஈடான வேதனை வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது அல்லவா? அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நினைத்த வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைத்து விடுவதில்லை. ஏதாவது ஒரு சிலருக்கு அது கிடைக்கும். அப்படி அது கிடைக்கும் பொழுது அவர்கள் அதனை பொக்கிஷமாக மதித்து அந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆனாலும் எல்லாராலும் இது முடியாத ஒரு காரியம் என்றுதான் இப்பொழுதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை. ஆனால் நீ நினைக்கத்தான் மறக்கின்றாய். எப்பொழுதுமே எதை பற்றியுமே சிந்திக்க நீ யோசிக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று கவனிக்க நீ தவறிவிடுகின்றாய். ஆனாலும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் உணர்ந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ற சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதும் உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். என் தங்கமே, ஒரு உறவு வருவது சர்வசாதாரணமான காரியமல்ல. ஏனென்றால் வந்துவிட்ட பிறகுதான் உனக்கு கடமை அதிகமாக இருக்கும். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒருவரை நம் வழிக்கு கொண்டு வருவது எளிது. ஆனால் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் காப்பாற்றுவது மிகவும் கடினம். இன்று இருக்கின்ற மனிதர்களை உன் முருகன் கண்டுகொண்டுதானே இருக்கின்றேன். ஒருவரை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள் தீயாயிருக்கும். என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களை குளிர வைப்பார்கள். அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் தன் வசமாக்குவார்கள். இவர்களை விட்டால் வேறு உலகமே இல்லை என்று நினைக்க வைப்பார்கள். எப்பொழுது இதையெல்லாம் நம்பி அவர்கள் இவர்கள் வாழ்க்கையை வருகின்றார்களோ அதன் பிறகுதான் இவர்களின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வரும். அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிங்காரவேலன் சொல்வது, யாரையும் வெளிப்புற தோற்றத்தை வைத்து எடை போடாதே. ஒருவரினுடைய வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒரு பொழுதும் நீ அவர்களை நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை அனுபவம்தான் அதனை கற்றுக் கொடுக்கும். ஒரு உறவு இருக்கின்றது என்றால் அந்த உறவு ஆரம்பத்திலேயே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இன்பங்களும் துன்பங்களும் அனைத்தும் சந்தோஷங்களும் கலந்துதான் இருக்க வேண்டும். நான் நல்லவன் என்று எப்பொழுதுமே சண்டை போடாமல் இருந்துவிட்டால் மட்டும் நல்லவர்களாக மாறிவிட முடியுமா? உண்மையான குணத்தை கண்டுவிட்டால் உனக்கு நிம்மதி இல்லை. அரைகுறையான குணங்களை கண்டுகொண்டால் பின்னாளில் உண்மையான குணம் என்னவென்று தெரிய வரும் பொழுது அப்பொழுது இந்த வாழ்க்கையில் மிகுதியான துன்பத்தை நீதான் அனுபவிப்பாய் என்பதனை புரிந்துகொள். உனக்கான உறவு எதுவென்று முடிவு செய்ய வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. நாளை எதுவும் சரியில்லையே என்று அழுது புலம்புவதை விட இன்று நடப்பதையெல்லாம் எண்ணி மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற
வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற உறவு எது உண்மை எது பொய் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும். கண்மூடித்தனமாக எதையும் நம்பக்கூடாது. கண்மூடித்தனமாக யாரையும் இந்த வாழ்க்கையில் நீ இணைக்கவும் கூடாது, பிரிக்கவும் கூடாது. இங்கு நடப்பது எல்லாம் உன் உண்மையை துரத்தி அடித்துவிட்டு பொய்யை அருகில் வைத்து கொள்கின்றார்கள். இருந்தாலும் இதையெல்லாம் களை தெரிந்துவிட்டு நான் கொடுக்கக்கூடிய புதிய உறவை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய நீண்ட கால காத்திருப்புக்கான பலன் பலமுறை என்னிடம் மடியேந்தி கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமாக கிடைக்கப் போகின்றது. எவ்வளவுதான் துன்பத்தை கடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற இன்பத்தை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தது எப்பொழுதுமே சாத்தியமாக வேண்டும் என்றால் அதற்கு நீ உன்னை என் பக்கம் கொண்டு வர வேண்டும். இறை நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். தெய்வத்தை அன்றி வேறு எந்த ஒரு நபராலும் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்கின்ற உணர்வு உனக்குள் இருக்கும் வரை தெய்வம் நீ கேட்டதை அதிக கவனத்தோடு உனக்கு கொடுக்க முன் வருவார்கள். ஏனென்றால் நீ யாரும் இல்லை, தெய்வம் ஒன்றே கதி என்று நம்பும் பொழுது அந்த தெய்வம் உன்னை கைவிட மாட்டார்கள் அல்லவா? எந்த நேரத்திலும் முன்னிடத்தில் இருந்து விலகி நிற்க நினைக்க மாட்டார்கள் அல்லவா? அதனால் வாழ்க்கை என்கின்ற இந்த வட்டத்திற்குள் அப்படியே சிக்கிக்கொள்ளாமல் கொஞ்சம் வெளியில் வந்து என்ன நடக்கின்றது என்பதனை நீ பார்க்க வேண்டும். உனக்கான இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அல்லவா? அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது யார் என்று நீ உணர வேண்டாமா? எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் நிறைவாக தரும் பொழுது அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எதற்கு வம்பு என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் அது பொருந்தாது. உனக்கானதை பெற முடியாமல் நீ விட்ட பிறகு, சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பேசாமல் இருந்துவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று சொல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்துகொள். நீ கேட்டதை எல்லாம் நான் உனக்கு தர வேண்டும் என்று முழுமையான எண்ணம் கொண்டு விருப்பப்படுகின்றேன். எல்லாவற்றையும் நீ தெளிவாக அடைந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். இருக்கும் பட்சத்தில் எல்லாவற்றையும் கண்டு என் தங்கம் முழுமையான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் தருவது ஒருபொழுதும் வீணாகி விடாது என்பதனை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென இந்த வாழ்க்கை கொண்டு வருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். யாருக்கும் எதற்காகவும் என் தங்கம் வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் தெளிவாக அனுபவிக்க நீ தயாராக இரு. என்ன நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ, எதை வேண்டுமென்று நீ விரும்பி நின்றாயோ அதை உன் வாழ்க்கையாக்கி இந்த சிங்காரவேலன் தருகின்றேன். மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு. சந்தோஷத்தை தெளிவாக ஏற்றுக்கொள். மன நிறைவான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் உன்னை பின்தொடராது. எல்லாவற்றையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய். எந்த நிலையிலும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும். இது நாள் வரையிலும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தேடி வரும் பொழுது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட மனநிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உனக்கான இந்த சிங்காரவேலன் கொடுக்க நினைப்பதை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் மீது அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கே உயிராக வரக்கூடிய உறவு எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக பிறக்கும் என்று மன மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்றிரு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.